ஹாய் ஐம் தீப்தி. ஒரு குட்டி ட்ரான்சிஷன் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ரேட்டிங் கொடுங்க, 10க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். ஸோ அந்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். சென்னை டோல்கேட்லேருந்து நம்ம செங்குறிச்சி டோல்கேட் வரையும் நம்ம போகிறோம். ஸோ அங்கே தான் எங்கள் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால தான் நான் இது வந்து வியர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. நாங்கள் ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோம். டோல்கேட் போய்ட்டு அங்கே ஒரு 13 மினிட்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு பஸ் வரவே. இது வந்து இப்போ டெம்பிள் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து மாலெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பஸ் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. இனிமேல் லக்கேஜோட வெயிட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது. ஃபைனலாக ஒரு வரையும் எங்களுக்கு வந்து ஒரு பஸ் வந்தது. அந்த பஸ்ஸில் கரெக்டாக சீட்டும் கிடச்சிது எங்களுக்கு. இப்போ வந்து டிசம்பர் பூலாம் வந்து இப்போ இந்த சீசன் போயிட்டுருக்கனால எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்குன்றனால அவங்க நிறையா வாங்கி எல்லா தலையிலையும் நிறைய வச்சு விட்டாங்க. எதிர்பாராத விதமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான். ஸோ அவன் தான் ஃபுல்லாக இந்த பஸ் ஜேர்னியில் ஃபுல்லாக டைம் பாஸாக இருந்தான் எங்களுக்கு. பஸ்ஸு வந்து கிளாம்பக்கம் உள்ளே போயிட்டு அங்கே ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து எடுத்தாங்க. ஸோ அந்த 2 மினிட்ஸில் ஒரு பேசஞ்சர் வந்து அவரோட பேக் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்பர்லாம் பார்த்து ஃபோன் பண்ணி அவர் திண்டிவனத்தில் வந்து தான் அவர் அந்த பேக்கை வாங்கினார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேக்லாம் கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. 2வது அந்த பிரேக் வந்து நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ்ன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீழே இறங்கி பஸ் உள்ள வந்துடுங்க. எனக்கு இந்த ஆழ்வழி கிழங்கும் அதில் வெல்லம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்சது சாப்பிட்றதே வந்து ஒரு தனி சுகம் தான். 2வது எனக்கு வேடிக்கை பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து சென்டரில் உட்கார வச்சிட்டாங்க. நானும் அந்த முன்னாடி இருக்க அந்த குட்டி பையன் நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். எங்கள் மாமாவோடைய பொண்ணுக்கு வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் 2வது ஃபேமிலியாக நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃபைனலாக பஸ்ஸில் வந்து பிரேக் விட்டாங்க. ஸோ அந்த பிரேக் அப்போ நான் கீழே போய் 2 கேக் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ரோல் கேக் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இன்னொரு டீ கேக் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எது வாங்கினாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிட்ஸுக்கு கொடுக்கணும். எங்கள் அம்மா எப்பயுமே சின்ன வயசுலேருந்து எதாவது வாங்கினாலும் அவங்க சாப்பிட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் போனதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே போய் 6:00 தான் ரீச் ஆனோம். ஸோ ரீச் ஆனால வெல்கம் பண்ணுறதுக்கு டக்குன்னு கூப்பிட்டனால நாங்கள் டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். என்னால் அங்கே போய் சரியாக வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரிலீஃபாக கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். பார்த்தாலே தெரியும் நான் என்னோடய பேங்கிள்ஸ் ஜிமிக்கெல்லாம் வந்து மறந்துட்டு வந்து நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதெல்லாம் போய் போட்டு வந்து நானும் என் தம்பி தான் வெளியே நின்று எல்லாரையும் வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பிளேட்டு நாங்கள் எங்களோட கிஃப்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் அது பட்ஜெட் தாண்டி போகிறனால அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேஷாகவே ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக இந்த 3 பிளேட்ஸ் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கும். செகண்ட் பிளேட்டில் வந்து காஸ்மெட்டிக்ஸும் அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸும். தேர்ட் பிளேட்டில் வந்து நான் லெஹங்கா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் டி நகரில். ஸோ அது இந்த 3 பிளேட் தான் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். இந்த 2 ட்ரெஸ்ஸோட கலரும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாங்கிட்டோம். எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இந்த அவுட்ஃபிட்க்கும் நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் ஃபோட்டோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக சாப்பிட போயிட்டோம். ஸோ எனக்கு ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேவரட் வந்து அந்த வெஜ் புலாவும் அதுக்கப்புறம் கிச்சடி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து உடச்ச கோதுமை உப்புமாவில் பண்ணுவாங்க. அது வந்து வில்லேஜ் சைடில் தான் கிடைக்கும். சென்னையில் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு நாங்கள் அங்கேயே ரூமில் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் ஒரு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டோல்கேட்டுக்கு போய்ட்டோம். அங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே நாங்கள் வந்து பஸ் வந்து புக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி விழுப்புரம் டு சென்னைக்கு நாங்கள் பஸ் புக் பண்ணிட்டோம். ஸோ இந்த டோல்கேட் டு விழுப்புரம்க்கு வந்து நாங்கள் நார்மல் ஒரு லோக்கல் பஸ்ஸில் தான் போய் இறங்கணும். ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல நின்றுட்டே போயிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஃபேவரட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து அங்கே நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஷானு பெக்ஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த கடையில் வந்து நான் எனக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கோல்டு ரேட் வந்து 2026 ஜூலைலேருந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில்லுன்னு காற்றுல நான் வந்து பஸ்ஸில் தூங்கிட்டேன். அப்புறம் வீட்டிலேருந்து எழுப்புறாங்க இந்த மாதிரி போர் டோல்கேட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கே அது ஒரு ஷாக். அப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.